ஹாய் ஹலோ வணக்கங்க. இப்போ குட்டி மீன் விழாக்கு பாத்துடலாமா? எம்மா என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல நல்லா மழை பத்தியில எங்க அம்மைக்கு ஒழுங்கா வாஷிங் மிஷின்ல துணி போடுறதுக்குன்னு தெரியாது பாத்துக்கிடுங்க. அதுக்காக உடனே என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதுங்க. எங்க அம்மைக்கு அவிலா துவைச்சாதான் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குமிச்சு வச்சு துவைச்சா பாத்துக்கிடுங்க. விடாம மழை. எங்க போனா ஐயோ எம்மா எங்கடி போன? ஐயா எங்க அம்மா தட்டுல நிக்கான்னு நினைச்சு நான் இங்க வந்தேன். கடவுளே எம்மா ஐயா எங்க அம்மா அங்க கதை விடுறதுக்கு போயிருக்கா. நான் இங்க தட்டுல. எம்மா எம்மா இங்க நிக்கா. இங்க ரேஸ்வின் தாத்தா இங்க இங்க பாரு. ஆமா கேட்டு இந்தால வாட்டி. ஏய் அம்மா இங்கம்மா வீட்டு கேட்டுக்க. காலையிலேயே கதை விடுறதுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆமா எங்காடாக்கா? போ போ அப்படி நேரா அந்த வீட்டு வாசலுக்கு போ. ஆமா துணி காய போட்டியே வெயில் அடிக்கி. வெயில் அடிக்கட்டு. ஆமா பெரிய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எப்படி கை காட்டுவாங்க தெரியுமா? அது அழகா இருக்கும். ஐயோ ஐயோ காலையிலே பத்தியெல்லாம் எனக்கு ஒரு பல்பு. கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே. மழை பெஞ்சாலும் இந்த பிச்சு கூட வாசம் போகவே இல்லை. எவ்வளவு வாசமா இருக்கு தெரியுமா? இப்படி உங்க அம்மாவும் பண்ணுவாங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா மழை வரும்போது அவ்வளவு துணியும் துவைச்சு போட்டு அதுக்கப்புறம் வெயில் வருமா வெயில் வருமா வெயில் வருமா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கேப்ல என்ன திரும்ப செய்வாங்க. அந்த மழையை நாலு ஏச்சி இந்த இடி விழுந்த மழை நாசமா போன மழை நான் துணியெல்லாம் துவைச்சு வச்சுட்டேன். அது காய போட வழி இல்லாம கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இதுல யார் மேல தப்பு? மழை பெஞ்ச துணி துவைச்ச நம்ம அம்மா மாருக்கு மேலதான் தப்பு. ஓகேவா? ஆனா ஒத்துக்கவே மாட்டாங்கங்க. ஓகே இந்த மாதிரி உங்க வீட்லயே நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பண்ணுங்க. தேங்க்யூ.